எண்ணம்தான் வாழ்வு என்பதனை நிரூபிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கின்றேன். எண்ணமே வாழ்வு. அக்கரைப்பற்றில் இது மறைந்து கிடந்த ஒரு இடம். இந்த பிரதேசம் முராவுடைய பேர். ஸ்வீட் மஜீத் அவர்கள் ஒரு காலத்தில் இந்த பிரதேசத்திலே ஒரு பங்களாவாக வாழ்ந்திருக்கிறார் சில காலங்கள். 80களுக்கு பிறகு 85 காலங்களிலே முதலாவதாக நமது அக்கரைப்பற்றில் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று புட்டம்பை, அடுத்ததாக மோத்துவாரம். இந்த காலங்களில் பொழுது அதனுடைய தொடர்ச்சியில் 87ஆம் ஆண்டுக்கு பிறகு மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது மஜீத் டிஎஸ் அவர்களும் இருந்தார்கள். எல்லோருக்கும் மீள்குடியேறுவதற்கான 25,000 ரூபாய் பணம், அதற்கு முந்தி ஒரு 4,000 ரூபாய் என்று குடும்ப அட்டைகளும் பிரதேச செயலாளரால் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது சீரியஸாக நான் அவரை கண்டு சொன்னேன், கையிலே காசை கொடுக்க வேண்டாம், செலவழித்து விடுவார்கள். இவர்களை எப்படியும் நாங்கள் வீடு கட்டி இருப்பாட்டி ஒரு ஸ்கீமாக இதனை மாற்ற வேண்டும் என்று சில காலங்கள் அதற்கு பின்னால் இருக்க வேண்டி வந்தது. இந்த பிரதேசத்திலேயே புட்டம்பையிலிருந்து வந்தவர்கள் குடியேற வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குபடுத்தலை நாங்கள் செய்தோம். மூத்தவர்கள் பலர் மறைந்து விட்டார்கள், பலர் இறந்து விட்டார்கள். அவளுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் மாகாண சபை உறுப்பினர்களை தேடி தேடி சுடுகிற ஒரு காலம் வந்தது. நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டது. காலங்கள் உருண்டது. காணிகளை வாங்கி இங்கு பலர் குடியேறி கொண்டிருந்தார்கள். அப்படியே அது சுழன்று, எண்ணத்தை பற்றித்தான் நான் சொல்லுகிறேன். அப்படியே போய் மீண்டும் அஷ்டப் அவர்கள் அமைச்சராகின்றார். அமைச்சராகின்ற பொழுது மாவட்டத்தினுடைய இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமான இணைப்பாளர் பதவி எனக்கு கிடைக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை மீள்குடியேற்ற கிராமங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் என்னால் தான் ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. உசைனியா வில்லேஜ், கண்ணைபுரம், சம்மாந்துறை, மீரான் நகர், இலக்குச்சேனை, ஆலின் நகரையும் இலக்குச்சேனையும் ஒன்று சேர்த்து ஒரு ஸ்கீமாக நாங்கள் எடுத்து அதற்கான கடிதங்களை டிஎஸ்க்கு அனுப்பினோம். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். டிஎஸ்க்கும் கடிதங்கள் போய்விட்டது. மீரா நகர் என்கின்ற ஒரு ஸ்கீம் செய்ய வேண்டும் என்று. அந்த ஸ்கீம் ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் இது முராவோடை. ஆகவே நாகூர் மீரா சாஹிப் பாண்டகையினுடைய அந்த பேரோடு இந்த கிராமம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மீரா நகர் என்ற பெயரில் நாங்கள் கடிதத்தை அனுப்பினோம். மஜீத் டிஎஸ் மிகவும் ஆர்வமானவர். அவர் எனக்கு தொலைபேசியிலும் மற்றவர்களிடத்திலும் செய்தி அனுப்புவார். எல்லாம் வந்துட்டுது, இதுகள் செய்கிறதுக்கு காணி எங்கன்னு கேட்கிறது. பாப்போம், இப்படியே சொல்லி கொண்டு போனேன், பாப்போம் என்று. இருந்தாலும் எண்ணம் எனக்கு இதற்குள்ளேயே இருந்தது. அதன் பிறகு இங்கே இருக்கின்ற மஜீத் எம்பி அவர்களுடைய காணியை விற்பதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அரசியல் என்றால் நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது அதனை நின்று செய்வதற்கும் இருப்பார்கள். சில புத்திமதிகளையும் சொல்லுவார்கள். அப்பொழுது என்னுடைய மிக நெருங்கிய ஒருவர், நாம் இதனை பற்றி யோசிக்க தேவையில்லை, இந்த காணி முழுவதையும் நாங்கள் வாங்கி எடுப்போம், வாங்கி எடுத்து தேவையான ப்ரொஜெக்டுக்கும் நாங்கள் அதற்கு காணியை ஒதுக்கீடு செய்துவிட்டு மற்ற வேலைகளையும் நாங்கள் செய்தா இந்த காணியும் மிஞ்சும், நமக்கும் பெரும் லாபம் பெறும் என்று ஒரு பெரிய ஒரு அட்வைஸை சொன்னார். அது பிழையான அட்வைஸ் இல்லை. அரசியல்வாதிகள் என்றால் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும்.
நான் சிரித்து விட்டு விட்டுட்டேன். 3வது நாளும் அவர் என்னிடத்திலே வந்தார். 2வது நாள் வாரார். 3வது நாள் வந்த பொழுது நான் சொன்னேன், சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன், நல்ல திட்டம், ஆனால் என்னுடைய எண்ணத்திற்கு அது கலங்கம் ஏற்படுத்த போகிறது. எனக்கு இந்த பிராந்தியம் தொடர்பான எண்ணம் இருக்கிறது, அதற்கு அந்த கலங்கத்தை நான் ஏற்படுத்தக்கூடாது என்றவுடன் அவரும் எனக்கு ஏசி விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு மஜீத் எம்பி அவர்களுடைய அந்த முக்கியமானவர்களை சந்தித்து, நீங்கள் கொஞ்சம் இடம் தாருங்கள், அதுவும் நல்லா பணிஞ்ச பள்ளத்தில் தாங்க, உங்களோட மற்ற இடங்களுக்கெல்லாம் நாங்கள் ரோட்டு போட்டு தருவோம், உங்களோட இந்த 4 ஏக்கர் காணியும் அறவளவு காவளவு என்றே பெரும் லட்சத்துகளுக்கு நீங்கள் வித்தெடுக்க முடியும் என்று சொன்னேன். அதே போன்று லாபி ராஜியார் உயிரோடு இருக்கிறார், அவரிடத்திலும் அதனை கேட்டேன். எல்லோரும் ஒத்து வந்தார்கள். இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த மதரசா பெரும் மடு, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். தள்ளுவதற்கு இப்படி இந்த காலத்திலே இருக்கிற டோசர் ஜேசிபி எல்லாம் இல்லை. அம்பாறைக்கு சொல்லி பல நாட்களுக்கு பிறகு செயின் மெஷினை கொண்டு வந்து எங்களால் முடிஞ்ச பட்டுக்கு தள்ளினோம். இந்த பிராந்தியம் முழுவதும் தள்ளி எல்லைகளை போட்டு டிஎஸ் அவர்களை அழைத்து என்னென்னவைகள் வேண்டுமோ அவைகளுக்கான காணிகளை எல்லாம் நாங்கள் அதற்கு பிரித்து கொடுத்தோம். அதில் மிக முக்கியமானது, நாம் இருக்கின்ற இந்த காணிகள், இந்த மதரசாவினுடைய காணி, பள்ளிவாசலுடைய காணி, இன்னும் வேறு வேறு விடயங்களுக்கு பாவிக்கின்ற காணிகளை எல்லாம் அந்த நேரமே அக்கரைப்பற்றி பிரதேச சபைக்கு நான் எழுதி வைத்தேன். அந்த நேரம், இப்ப அல்ல, நான் சொல்ற விஷயம். அந்த காணிகளை எழுதி வைத்து இந்த மக்களுக்காக இது பயன்பட வேண்டும் என்று ஓரளவிற்கு தலைவர் அஷ்ரப் அவர்களும் வரவில்லை. திறக்கின்ற பொழுது கொழும்பிலே அவர் எம்பி சுகைர் எம்பி அவர்கள் என்னோடு வந்து நாங்கள் இதனை திறந்து வைத்தோம். கடற்கரையிலே ஒரு சில்ட்ரன் பார்க்கை பற்றி சிந்தித்தோம். கண்ணகிபுரத்தை போய் நான் திறந்து வைத்தேன். உசைனியா கிராமத்தை போய் திறந்து வைத்தோம். இப்படி ஒரு வரலாறு நடந்தது. இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இந்த பணி முடிவடைந்து விடவில்லை. இந்த பிரதேசத்துக்கு இருந்த ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தினிடம் அன்றே சொன்னேன், இந்த முறாவுடைய அக்கரைப்பற்றிலே ஒரு அழகான பிரதேசம், மக்கள் விரும்பி வரக்கூடிய பிரதேசமாக மாறும். ஆக குறைந்தது கொஞ்சம் மரங்களை நட்டு வையுங்கள், உங்களுடைய அதிகாரங்களை பாவித்து என்று சொன்னேன். அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கார். அவர் கணக்கே எடுக்கல. அதுக்கு ஒரு அவரோட பேசுறது இல்லை. நான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அப்பவே மரங்களை நட்ட வேண்டும் என்று யோசித்தோம். இப்பொழுது பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஜலாலாஜி அவர்கள் தான் அதனை செய்தார்கள். பள்ளிவாசலை அத்திவாரத்தை போட்ட பொழுது அவர் டிபிசி எல்லாம் இழுத்துட்டார். அப்ப நான் பார்க்க வரேன். எனக்கு ஒரு எண்ணம் சும்மா வருது, இந்த அத்திவாரம் பணிவாத்தான் இருக்குது திரும்பியும். அப்போ ஹாஜியாரை கூப்பிட்டு, ஹாஜியார் இன்னும் நாம் ஒரு அடி 2 அடி இதை உயர்த்தணும்னு சொன்னேன். அவர் மறுக்கல்ல. நான் சொன்ன பள்ளிவாசல் அல்லாஹ் அண்டன். உடனே அவர் அதை உயர்த்தினார். உயர்த்தி பள்ளிவாசல சின்ன ஒரு பள்ளிவாசலை முடிச்சிட்டோம். என்ற பேரெல்லாம் கரண் பிலிப்பையும் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு. அந்த பள்ளிவாசலை அந்த பெயர் மீரா நகர் என்பதும், இந்தியாவில் இருந்து வந்த அல்லாஜ் மன்சூர் ஒரு காமிலான சேக், அவர் ஒரு பெரிய மனுஷர், சாதாரணமானவர் அல்ல. அவரை கொண்டு வந்து அதை திறக்க வைத்தேன். அப்பொழுது மண் போட்டு தான் அது திறக்கிற வரைக்கும் கடற்கரை மண்ணை போட்டுக்கொண்டே இருந்தோம். சித்திக் மௌலவி அவர்கள் தான் முதலாவது இமாமாகவும் இருந்திருக்கிறார்கள். அது அண்மையில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த நாட்கள்ல இந்த வரலாறுகள். இந்த காணியை மதரசாக்கென்றே எழுதினோம். இப்பொழுது இருக்கின்ற காணியை மதரசாக்கென்று எழுதி வைத்தேன். ஒரு காலத்தில் மதரசா இந்த இடத்துக்கு தேவைப்படும் என்று. அதன் பிறகு
பல நீண்ட காலங்களுக்கு பிறகு எனக்கும் அரசியல் அதிகாரங்கள் வளங்கள் நிறைய இருக்கின்ற பொழுது நான் வந்த பொழுது இந்த பள்ளிவாசலை சிலர் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்த இனோதம் அந்த விஷயம் நடக்கிறது என்று. பள்ளிவாசலும் ஓரளவிற்கு போய்கொண்டிருந்தது. இன்னும் பல கட்டடங்கள் அன்றைய ஒரு தேவைக்காக, ஒரு மாதிரி கிராமம் என்பதற்காக உருவாக்கினாலும் அதனுடைய நோக்கம் அந்த காணிகளை வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலம் ஒன்று இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த காணிகள் இன்னமும் இருக்கின்றன. போஸ்ட் ஆஃபீஸ், ஹெல்த் சென்டர், மார்க்கெட், இன்னும் என்று பல நிலையங்கள் அங்கே இருக்கிறது. இந்த மദ്രസാவினுடைய காணி அக்கரைப்பற்று முனிசிபல் கவுன்சிலுக்கு கீழே இருக்குது. நாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்கல.